வெல்கம் டு சந்தானா டாக்ஸ். வாழ்க்கையில நீங்க லயன்ஸ் கிளப் கேள்விப்பட்டிருப்பீங்க, எக்ஸ்னோரா கிளப் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரோட்டரி கிளப் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹியூமருக்குன்னு ஒரு கிளப்பை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டுல பிரத்யேகமா 43 ஆண்டுகளா ஹியூமர் கிளப்பை நடத்தி வருகிறார் திரு ஹியூமர் கிளப் சேகரன் அவர்கள். We are so happy to welcome to our studios Mr. ஹியூமர் கிளப் சேகரன். சார் சேகரன் சார், thank you so much for coming to the studios சார். வணக்கம். நிறைய கேள்விகள் இருக்கு. of course உங்களுடைய வழக்கமான ஹியூமர் பாணியிலேயே நீங்க சொல்லலாம். இதை தவிர ஒரு சில ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் எனக்கு இருக்கு, நான் நிகழ்ச்சியில கேட்கிறேன் சார். சார் சேகரன் சார், ஹியூமர் கிளப் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணணும் எப்படி சார் உங்களுக்கு தோணித்து? ஆக்சுவலி இது நாங்கள் இப்போ ஃபார்ம் பண்ணி ஆரம்பித்தது இல்லை. ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு மீடியாவில் சொல்லும்போது சொல்கிறவங்க ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும். இது ஒய்எம்என் மூர்த்தி அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் தான் பெங்களூரில் ஆரம்பித்தார். அதுதான் எங்களோட பேரண்டல் ஹியூமர் கிளப். அவர் தான் இதோட பிதாமகர்னு சொல்லலாம். அவர் ஆரம்பிச்சதை பார்த்துட்டு கோவிந்தராஜுலுன்னு ஒரு தெலுங்கர், இதுவே பெரிய காமெடி என்னன்னா, இதை ஆரம்பிச்சவங்க எல்லாருமே 70+, யாருமே சின்னவங்க இல்லை. அப்படி அந்த எஸ்கேபிடி பாய்ஸ் ஹை ஸ்கூல்னு மண்ணடியில் அவர் ஆரம்பித்தார். ஏன்னா அவர் கொஞ்சம் தெலுங்குக்காரர், கொஞ்சம் பிஸ்னஸ் உள்ளவர். ஆனால் எஸ்கேபிடி பாய்ஸ் ஸ்கூல் மண்ணடிய சவுகார்பேட்டெல்லாம் பிஸ்னஸ் ஏரியா, அங்கே ஒன்றும் பெருசாக அந்த ஹியூமர்லாம் எடுபடல. அப்போ பிஆர் கோவிந்தராஜன் கலாகேந்திராவோட பார்ட்னர். கலாகேந்திரா தான் பாலச்சந்தரோட பல படங்களை, ஒரு 18 படங்களை தொடர்ந்து எடுத்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் கொஞ்சம் நலிவடைந்த நிலையில, படம் எடுக்க முடியாத நிலையில பிஆர் கோவிந்தராஜன் எங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன் ஹியூமரிஸ்டா வந்தார். அவரும் டைரக்டர் விசுவும் ஒரு முறை அங்க போன போது ஒரு 5 பேரை வச்சுன்னு அந்த கிளப் நடந்ததை பார்த்துட்டு, இது இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை ஷிஃப்ட் பண்ணது மயிலாப்பூருக்கு கொண்டு வந்தது பிஆர் கோவிந்தராஜன். அவர் தான் கொண்டு வந்தார். அப்போ மயிலாப்பூர் சாப்டர் தான் மெயின் சாப்டர், எங்களுதெல்லாம் மெயின் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணேன், மனோரமாவோட நாடகத்தில் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போ மனோரமா, ஸ்ரீகாந்த், இந்த மாதிரி மாலை நேர நாடகங்களில் நடிக்கும்போது அந்த ரிஹர்சலுக்கு பொதுவாக மனோரமா எந்த ரிஹர்சல், எந்த ட்ராமாக்கும் ஃபைனல் ரிஹர்சல்லாம் வர்றது கிடையாது. ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டேஜுக்கு தான் வருவாங்க. இது நாடகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்னமோ ஒரு முறை அந்த இந்தியா டுடேங்கிற ஒரு நாடகம், வாலியால் எழுதப்பட்ட நாடகம், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய நாடகத்தில் முதல் நாள் கிராண்ட் ரிஹர்சலுக்கு வரதா இருந்தது. ஆனால் அது மார்னிங் வர வேண்டியவங்க 2 மணிக்கு தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னதுனால மயிலாப்பூரில் பாரதிய வித்யா பவனில் ஹியூமர் கிளப்னு ஒரு போர்டு போட்டுருந்தது. அது உள்ளே போனால் எனக்கு பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. மொத்தமே ஒரு 50-60 பேர் தான் இருந்தாங்க. இப்போ எல்லாரும் கைத்தட்டினாங்க. இப்போ கலைஞனுக்கு என்ன முக்கியம்னா ஊக்கம், கைத்தட்டலும் ஊக்கமும், என்கரேஜ்மெண்ட். அந்த முதல் தடவை கைத்தட்டினோடனே இந்த மனசு கைத்தட்டலுக்காக ஏங்க ஆரம்பிச்சது. ஸோ ஹியூமர் கிளப்புக்கு போக ஆரம்பித்தோம். அப்போ கற்பகாம்பாள் நகரில் கவிதாலயான்னு பாலச்சந்தரோட ஆஃபீஸ், அவரோட வீட்டில் அதான் ஆஃபீஸ்னு, அதுக்கு பக்கத்தில் கோகலே சாஸ்திரி ஹால்னு இருந்தது. அங்கே தான் இந்த ஹியூமர் கிளப் மார்னிங் 10:30 to 12 நடக்கும். ஒரு 30-40 பேர் வருவாங்க. மைக்கு ஒன்றும் கிடையாது. இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஹியூமர் கிளப் பல கலைஞர்களை உருவாக்கிட்டு. கரெக்ட். ஆமாம், மதுரையில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்த விவேகானந்தன்கிற விவேக், கரெக்ட், சோடா புட்டி கண்ணாடி போட்டுருவார், பென்சிலுக்கு கண்ணாடி போட்ட மாதிரி இருப்பார், உங்களை மாதிரி ஜிப்பா தான் போட்டுன்னு வருவார். செக்ரட்டேரியட்டில் சேர்ந்து சினிமாவில் சேரணுங்கிற ஒரு விஷனோட வந்தவர் எங்கள் கிளப்பில் நிறையா தயாராகி அவரோட ஜோக்குகள்லாம் இங்கே சொல்லி அவர் தன்னை பதப்படுத்திட்டு சினிமாவுக்கு போனதுக்கு ஒரு காரணம் ஹியூமர் கிளப். சார்லி அவர் கூட நீங்க ஹியூமர் கிளப், சார்லியோட இயற்பெயர் மனோகர். அவர் இந்த இன்டர்நேஷனல் லெவலில் மைமிங்கில் பெஸ்ட் ஆர்டிஸ்ட், ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷன் மைமிங்கில். அவரும் அந்த இதில் பாலச்சந்தர் மூலமாக தான் சினிமாவுக்கு போனார். இந்த 2 பேரும் இங்கே என்ன போனாங்க,
விவேக் தனி ரூட்டில் போனார். இவரும் வந்து நல்லா காமெடி பண்ணி குணச்சித்திரங்கள்லாம் பண்ணி இன்னைக்கு டாக்டரேட் வாங்கி உள்ள படித்த மனிதர் கூட சார்லி. இவங்க 2 பேரும் இங்கேருந்து தான் போனாங்க. இது வந்து ஒரு காலை நேரத்தில் 10:30 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு முடிப்போம். இதில் என்ன இது அப்படின்னா, அந்த மயிலாப்பூரில் மட்டும் இது இருக்கக்கூடாது, இதை விரிவாக்கம் பண்ணணும், இந்த ஹியூமர் எல்லா இடத்துக்கும் போகணும்னு கொண்டு போனது எங்களுடைய தலைவர் சீதாராமன். நானும் அவரும் அங்கே மெம்பர். கரெக்ட். அங்கே ஆரம்பித்த போது சீதாராமன் வாஸ் தி பிரசிடென்ட் அண்ட் ஐ வாஸ் தி செக்ரட்டரி. அப்போது 15 பேரோட தான் ஆரம்பித்தோம். முதல் நிகழ்ச்சி திருக்குறள் முனுசாமி வரதாக இருந்து வராமல் போய் விவேக் பண்ணினார். ஒரு 15 பேரோடு ஆரம்பிக்கப்பட்ட 1983 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஒரு ஹிந்து ஹைஸ்கூலில் வெறும் ஒரு சாதாரண கிளாஸ் ரூம் கொடுப்பாங்க, அதில் ஒரு நடந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த 15 பேருங்கிறது இன்றைக்கி 2026 2500 மெம்பர்ஸை தாண்டி 43 வருஷமாக இன்னைக்கு ஹியூமர் கிளப் இன்டர்நேஷனல் ட்ரிபிள்கேன் சாப்டர் அப்படின்னு சொன்னா அது எல்லாருக்கும் இந்தியா முழுக்க த்ரூ அவுட் த வேர்ல்டு. இந்தியாங்கிறது நான் கொஞ்சம் கம்மியாக சொல்லிட்டேன். த்ரூ அவுட் த வேர்ல்டு, அதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், வேர்ல்டு ஃபுல்லாக. சார், எனக்கு ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின். நார்மலாக எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட இது தெரியும். எதை ஒன்றையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம், சஸ்டெயின் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 43 வருஷம் நீங்கள் ஹியூமர் கிளப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி எவ்ரி இயர் நீங்கள் ஆனுவல் டே கொண்டாடுறீங்க. ஏதோ ஒரு பெரிய சபாலையோ ஒரு சில சமயம் நாரதகான சபால நடத்தியிருக்கீங்க. ஸோ எனக்கு தெரியும் இது வந்து ஒரு லெகசி மாதிரி போயிட்டு இருக்கு. எப்படி இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா இடைவிடாம ஒரு 43 ஆண்டு காலம் நடத்துறதுக்கு என்ன சார் உங்களுக்கு உந்துதலா இருந்தது? எப்படி நீங்க இதை சஸ்டெயின் பண்ணீங்க? சார், ஹியூமர் கிளப்னு இல்லை சார். இப்போ நீங்க ஒரு யூடியூப்ல நீங்க இன்டர்வியூ பண்றீங்க, இது ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கு. இது மேல 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 வளரணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆர்கனைசர்ஸுக்கு இன்பான ஒரு உந்துதல் இருக்கணும். அதுக்கப்புறம் உழைப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாம ஒரு டீம் இருந்தா தான். ஆமா, நீங்க ஈவன் தோ எல்லாரும் வெல் பெய்டு எம்ப்ளாயீஸா இருந்தா கூட ஒரு அர்ப்பணிப்புன்னு ஒன்று இருந்தால் தான் ஒரு ஆலையோ ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை எங்கள் மாதிரி கிளப்போ வளரும். இதில் கடவுள் அனுகிரகத்தில் என்னென்னா எங்கள் சீதாராமன்கிற பிரசிடென்ட் அவரோட மாதிரி ஒருத்தரை இப்போ அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால ஒரு 2-3 வருஷமாக வரலையே தவிர இந்த ஆல் சக்ஸஸ் கோஸ் டு சீதாராம். எப்படின்னு இல்லை எப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒன்று வச்சுங்க சார், ஒரு டீம் லீடர்னு இருக்காங்க, ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் இருக்கார், சேர்மன் இருக்காருன்னா அவரோட மூளை, அவரோட கான்செப்ட், அவரோட விஷன், அதுக்கப்புறம் தான் நாங்கள் வரோம். அஃப்கோர்ஸ் எங்களுடைய பங்கு அதிகமாக இருந்தால் கூட அவர் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஈஸியாக தள்ளியிருக்கலாம். நாங்கள் ஒன்றும் இந்த குழந்தைங்கள் வந்து ஸ்லேட்டில் பிஹெச்டி படிச்சிருப்பார் அவங்க அப்பா, அதுக்கு போய் ஒரு ரைம் எழுதி கொடுக்கும், ஒரு படம் போட்டு காட்டும், கிரேட், எவ்வளோ அழகாக பண்ணேன்னு அப்பா வந்து சொன்னாதான் அது வளரும். அதே மாதிரி சீதாராமன் வந்து நாங்கள் சொல்ல ஒன்றையும் கிரேட், எக்ஸலண்ட், கோஹெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊக்கம். 2வது அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட கண்ணன், அந்த பாரதியார் எங்கிருந்தோ வந்தான் இடைசாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். அந்த இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேங்கிற அந்த ஒரு வார்த்தை எங்கள் ட்ரெஷர் கண்ணனுக்கு பொருந்தும், அப்படியே பொருந்தும். அதாவது என்னுடைய அர்ப்பணிப்பு 100 பங்குன்னா அவருடைய அர்ப்பணிப்பு 1000 பங்கு. அது அந்த கமலஹாசனோட இடத்துல சொல்லுவார், என்னுடைய நாடி நரம்பு ரத்தம் பேச்சு மூச்சு எல்லாமே சினிமாவாக இருக்கிறதுனால தான் நான் ஜெயித்தேன் அப்படி. அது உண்மைதான். அதாவது அவருக்கு எல்லாமே தெரியும். படங்கள் ஓடுறது ஓடலை அது வேற விஷயம், போட்டு அர்ப்பணிப்பும் உழைப்பும் உண்மை. அவரோட விஷன் ரொம்ப பெருசு. அதே மாதிரி அந்த கண்ணன் இருக்கக்கூடிய விஷன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டேன்னா சார், இதில் எல்லாருமே வந்து ஓரளவு லைஃப்பில் செட்டில் ஆனவங்க தான். இது ஆஃபீஸ் பேரர்ஸ். இதில் நான் கண்ணன் சீதாராமன் தான் கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணிட்டு இருந்தோம். மூவராக தான், மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் எங்களுக்கு ஒரு 20-25 வருஷமாக நாங்கள் சொன்னால் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் எங்கள்கிட்டயே இருந்தாங்க. ஒரு கண்ணசைவில் செய்வாங்க. ஃபேண்டாஸ்டிக் சார். அப்புறம் நாங்கள் என்ன யோசனை பண்ணோம், அவங்களையும் நம்ம சேர்த்துக்கணும், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக போடணும்னு நாங்கள் எங்களை தவிர ஒரு 15 பேர் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்காங்க. வெரி குட். ஓப்பன் அண்ட் ஆஃபீஸ் யூனிஃபார்ம்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுறோம். இதில் ஒருத்தருக்கு கூட இதில் ஒரு 10 பைசா எடுத்துக்கணும், இதில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும், இன்னி வரைக்கும் இல்லை. அது கடவுளோட அருள். இப்போ நீங்கள் எப்படி சார் பண்ணீங்கன்னு என்னை கேட்கும்போது நான் பண்ணினேன்னு சொல்கிறதுக்கு என்னால் முடியாது. ஏன்னு கேட்டால் என்னுடைய விஷன் வேணா இருக்கலாம், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார்? டீம் எங்களுடைய அட்வைசர் முனவர் சுல்தான் ஒருத்தர் இருக்கார், மகேஷ் ராம்னு இருக்கார், சரவணன் ஒருத்தர் இருக்கார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கொண்டு வர்றார். ஒரு டைரக்டருக்கு ஒரு கேமராமேன் எவ்வளோ முக்கியமோ, எனக்கு என்ன வேணும், என்ன ஃபிலிம் வேணும், என்ன கிளிப்பிங்ஸ் வேணும், என்ன மாதிரி டிசைன் வேணும்னு சொன்னால் போகணும் ஓவர் ஃபோனில். அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறதுனால டீம் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டீம் ஒர்க் தான், நாட் பிகாஸ் ஆஃப் சேகரன். ஸோ நைஸ் சார். சார் ஐ அக்ரி, அக்னாலேஜ் வாட் எவர் யூ ஆர் சேயிங். பட் நான் இவ்வளோ ஒரு மாடஸ்டான பர்சனை இது வரைக்கும் நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் அடுத்தவங்களுக்கு கிரெடிட் கொடுக்குறீங்க. எனக்கு தெரியும், நான் உங்களை பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன் க்ளோஸ் காரிடார்ஸில். இந்த ஹியூமர் கிளப்பை நீங்கள் எப்படி ரன் பண்ணுவீங்க, ஒரு சிங்கம் மாதிரி ஓடுவீங்க, அப்படியே எல்லாரையும் கூட்டு வருவீங்க. அந்த க்ரௌடை ரீட்டைன் பண்றதுல நீங்க போடுற எஃபர்ட், ஒவ்வொரு ஸ்பீக்கர் பேசினதுக்கு அப்புறமும் யூ வில் கிவ் யுவர் ஓன் பஞ்ச். வீட்டில் சண்டை வந்துடுச்சு சார், சண்டை இல்லாத வீடு சார், சண்டை வந்துடுச்சு, பயங்கரமாக சண்டை வந்துடுச்சு. காலங்காத்தால் 8:30 மணிக்கு போடின்ட்டான். நீ அவன் இதாச்சு போடின்னு சொன்னோன்னா கோச்சிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டான். ரொம்ப சத்தம் போட்டு போடி வேலையாக போயிட்டான். போன உடனே அவனுக்கு ஒரு உள்ள, அதாவது வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் த ஜெண்டர் மேல் அண்ட் ஃபீமேல்னா, நாங்கள்லாம் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் அண்ட் மென்டலி வீக். யூ ஆர் மென்டலி ஸ்ட்ராங் அண்ட் ஃபிசிக்கலி வீக். அதுதான் மொத்தம் இது. அவன் என்ன பண்ணிவிட்டான், போடின்னு திட்டிவிட்டு ஆஃபீஸ் போகிற வரைக்கும் கூட தாங்கலையா சார். ஒரு மாதிரி பயந்துட்டான். என்னடா அது போய் போடின்னு சொல்லிட்டோமே, என்ன ஆகிட போதோ ஏதுன்ட்டு பயந்துட்டான். ஆனால் ஆஃபீஸில் போய் சைன் பண்ணிட்டான். அவன் என்ன நினச்சான்னா, மணி 5:30 ஆச்சு, 6:30 ஆச்சு. அப்போ ஒரு யோசனை பண்ணான், ஆஃபீஸ் திறந்து இருக்கிற வரைக்கும் உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆனால் அவனுக்கு பயம், என்ன இதுன்னு ஏதாவது பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு 9:30 மணிக்கு ஆஃபீஸ் மூடுற டைம் வந்தோடனே அவன் என்ன நினச்சான், சரி வீட்டில் நிலைமை எப்படி இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணால் அல்லோன்னா தெரிஞ்சிடும்ல, எங்கேருந்து பேசுகிறீங்க, ஏன் வீட்டுக்கு வரலன்னா சாந்தம்னு அர்த்தம், புரிஞ்சுனா போயிடலான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறான். ஃபோன் பண்ணோன்னா ஹலோ அப்படின்னோன்னா அப்படின்னோன்னா ஒரு மாதிரி குரல். அப்போ அவன் சொல்கிறான், இன்றைக்கி ராத்திரி என்ன சமையல் அப்படின்னா ஏதோ சொல்லுவாங்கள்ல, சரியா போய் அடங்கிடுத்து அப்படின்னு நினச்சிட்டு போட்டு பார்க்குறான். இன்றைக்கி ராத்திரி என்ன சமையல் அப்படின்னா, அவள விஷம் அப்படின்னா, அப்படின்னா அடங்கலைன்னு அர்த்தம். விஷம் அப்படின்னோன்னா அவன் சொல்கிறான், அப்படின்னா ஒன்று பண்ணுமா, எனக்காக நீ வெயிட் பண்ண வேண்டாம், சாப்பிட்டு படுத்துக்கோ, காலையில் ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன். So you are the person who have retained the audience. சார், அடுத்த கொஸ்டின் எனக்கு என்னன்னா, இந்த ஹியூமர் கிளப்புக்கு ஓவர் a period of time ஒரு சீரியஸான பர்சனாலிட்டி கொஞ்சம் மெலோடோன் ஆகி ஓரளவுக்கு ஹியூமரஸான பர்சனாலிட்டியா மாறினதை நீங்க பார்த்துருக்கீங்களா? இருக்காங்க சார். சேகரன் ஐ நெவர் லாஃப் யூனோ அப்படின்னுட்டு சொல்லிக்கூட வந்தவங்களாம் இருக்காங்க. ஆனால் நான் என்னை மறந்து சிரித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க, தேங்க் காட் சேகரன், இவர் சிரிச்சு இப்போ தான் நான் பார்த்துருக்கேன். இல்லை அந்த மாதிரி எல்லாம் இல்லை, பீப்புள் ரொம்ப சீரியஸெல்லாம் இருப்பாங்க. நான் ஒரு ரோட்டரி கிளப்பில் பேசுகிறேன், விழுந்து பிறண்டு சிரித்து எல்லாம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கிற ஒரு டாக்டர் சிரிக்கவே இல்லை. அப்புறம் அவர் என்கிட்ட சொன்னார், யூ ஹவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல் சேகரன், ஆனால் யூ நோ ஒன் திங், ஐ நெவர் லாஃப் யூனோ அப்படின்னா, அப்படியே இருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அதான் நல்லது, அது வெளியில் வந்துடாதீங்க, அது ஒரு பெரிய ஒரு சேவையாக பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி இருங்க. சில பேர் சிரிக்க மாட்டாங்க. ஆனால் அதில் இது நம்ம எதுவும் டீச் பண்ணல சார். நீங்கள் அப்படி இருங்க அப்படிங்கன்னு சொல்லவே இல்லை.
ஆனால் இந்த கிளப்பு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இதனால சில பேருக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, மாதவன் எங்கள்கிட்ட ஒரு மெம்பர் இருந்தார். வருஷம் எங்கள் ஆனுவல் டேக்கு இந்த இன்விடேஷன் வந்து அவங்க தான் வந்து வாங்கிட்டு போகணுன்னு ஒரு கணக்கு வச்சு, ஏன்னா எங்களுக்கு எவ்வளோ பேர் வருவாங்கங்கிற ஒரு கணக்கு தெரியணுங்கிறதுக்காக அவர் ஒவ்வொரு வருஷமும் வந்து வாங்கும்போது ஏதோ ஒரு அமௌண்ட்டை டொனேட் பண்ணிட்டு தான் வாங்குவார். அவரும் அவரோட டாக்டரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது இது. ஒரு வருஷம் வந்து சொல்கிறார், அவங்க பொண்ணு சொல்லித்தோ இல்லை அவர் சொன்னாரா எனக்கு தெரியல, நான் ஐ டோன்ட் வாண்ட் டு அதை சரியாக பண்ணணும்ல. அவர் சொல்கிறார், அப்பா வந்து கேன்சர் சர்வைவர், ஹியூமர் கிளப்னால தான் அவர் வந்து ஹாப்பியாக இருக்கார். மீட்டிங்னா விடவே மாட்டார். ஒரு 7 வருஷமாக கேன்சர் சர்வைவர் சொல்லும்போது அப்படி இல்லை. அப்புறம் நான் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், சொல்லாமா சார்கிட்ட சொல்லுங்க, என்னையும் கூப்பிடுங்க. ஹி கேம் டு த ஸ்டேஜ் அண்ட் ஹி அக்னாலஜ்ட். அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாம யாரோ ஒருத்தரோட சர்வைவலுக்கு ஹியூமர் கிளப் இருக்கும் போது அதுதான் நம்ம சம்பாதிச்சு வேற எதுவும் கிடையாது. நீங்க கிரேட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார். சிரிக்க வைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸ்டாண்ட் அப் காமெடிங்கிறது எல்லாராலையும் பண்ணிட முடியாது. நார்மலா ஒரு பர்சன் போய் நின்று வணக்கம்னு சொல்றதே கஷ்டமா இருக்கிற இந்த உலகத்துல அவ்வளோ ஷையா இருக்காங்க பீப்புள். இப்போ லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ஜென்சிலாம் இன்ட்ரோவர்ட்ஸா மாறிட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு கிளப் இருக்குன்னா அதை நம்ம 2 கையையும் தட்டி நம்ம பாராட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கோம். அதுதான் நான் ஃபீல் பண்றேன். இன்ஃபேக்ட் திஸ் இஸ் a great service. 43 years you are doing a great service to humanity. இப்போ நீங்க சொன்னதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு கேன்சர் பேஷண்ட் சர்வைவர் அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, அவருடைய லைஃப் ப்ரொலாங் ஆயிருக்குன்னா இதை விட என்ன சார் வேணும்? கிரேட் சர்வீஸ் சார். முன்காலத்தில் அப்படியெல்லாம் ஒன்று இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுவீடு அனுப்புறதுன்னு ஒன்று உண்டு. கல்யாணம் ஆச்சுன்னா இப்போ இருக்குது சார், இப்போ எல்லாமே பழகிடுறாங்க சார். அந்த ஆண் பெண் கூச்சம்லாம் கிடையாது சார், டு பி வெரி ஃப்ராங்க், எல்லாம் கிடையாது. எல்லாம் வாடா போடான்னு பேசிக்குதா. அப்போது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தைக்கு அந்த வீடுன்னா எப்படி, இந்த வீடு எப்படி, புருஷன் எப்படி, அது சைக்கலாஜிக்கலாக ட்ரீட் பண்ணுங்கிறதுக்காக மறு வீடுன்னு அனுப்புவாங்க. புரிஞ்சுனீங்களா? அப்போ எப்படி, அப்போ தான் அந்த பொண்ணுக்கு தெரியும் நம்ம வீட்டுக்காரன் எது ஃபாஸ்ட்டாக உள்ளே போகுது, எது வானான்னு சொல்கிறாங்கிற அதெல்லாம் தெரியும்ல. அது இதெல்லாம் இப்போ மறந்து போச்சு. அதில் ஒரு பொம்பளை என்ன பண்ணிச்சு, மெட்ராஸ்லேருந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு போயிடுச்சு. இவனு விட்டான். போய்ட்டு ஒரு 15 நாள் கழிச்சு அப்புறம் ஃபோன் பண்ணி, ஏங்க நான் வரேங்க அப்படின்னோடனே, பாண்டியலில் வரேன் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னோடனே இவன் எக்மோர் போயிட்டான். வண்டி வந்து நிற்குது. எழுத்தா மாதிரி ஒரு வண்டி இருக்குது. வண்டி அதுலேயும் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அதில் இவன் ஒய்ஃப் மாதிரியே ஒரு ஒய்ஃப் உட்காந்துருக்கு. இவன் அங்கேருந்து போய் ஆனந்தவிடன் வாங்கி கொடுக்குறான், தினத்தந்தி வாங்கி கொடுக்குறான், ஃபேண்டா வாங்கி கொடுக்குறான், மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறான். வேறு என்ன வேணும் டார்லிங், ஐ எம் அட் யுவர் சர்வீஸுங்கிறான். அந்த அம்மாவுக்கு கொடுக்க அந்த அம்மா குப்புன்னு ஏறுது. அவன் புருஷனை பார்த்து, அறிவு இருக்கா அவனுக்கு? அவன் ஆனந்தவிடன் வாங்கி கொடுத்தான், கல்கி வாங்கி கொடுத்தான், பொமெண்டோ வாங்கி கொடுத்தான், ஃபேண்டா வாங்கி கொடுத்தான், டிஃபன் வாங்கி கொடுத்தான். டெல்மி மை டியர் டார்லிங், என்ன வேணாலும் வாங்கி தர. அவனை பார்த்தாது அறிவு வேண்டாமா? எவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷனோடு இருக்கான். 15 நாள் கழித்து வந்திருக்க, வாழைப்பூ மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உக்காந்துருக்க. அவனை பார்த்தாது நீ திருந்த வேண்டாம். அவன் சொல்கிறான், ஏம்மா அவன் வந்து சென்ட் ஆஃப் கொடுக்க வந்திருக்கான், நான் ரிசீவ் பண்ண வந்திருக்கேன். நீ கூட இப்போ இதே ட்ரெயினில் மதுரை போகிறேன்னு சொல்லு. ஐ வில் ரிப்பீட் த டயலாக். சேகரன் சார், என்னோட அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இந்த ஹியூமர் கிளப்பை ஒரு ஸ்டேஜ்ல நீங்க சொன்னீங்க, நாங்க ஒரு 15 பேர் தான் இருந்தோம், இன்னைக்கு 2500 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. இவ்வளோ பெரிய கிளப்பா எப்படி நீங்க இதை எவால்வ் பண்ணீங்க? ஹவு டிட் ஆல் ஹேப்பன்? முதல்ல நான் பேச ஆரம்பிச்சதே, என்ன ஒரு ஸ்பீக்கர்னு அவ அங்கீகாரம் பண்ணி எனக்கு முதல்ல கொடுத்ததே ஒரு லைன்ஸ் கிளப் தான். லைன்ஸ் கிளப் ஆஃப் டி நகர்னு பாம்க்ரோ ஹோட்டலில் ஊர்வசி ரெஸ்டாரண்ட்டில் நான் ஃபஸ்ட்டு பேசினேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் பேச கூப்பிட்டாங்க. லைன்ஸு, ரோட்ரி, எக்ஸனோரா, நிறைய பேசியிருக்கேன். நான் பேச போகிற இடங்கள்லாம் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் மெம்பர்ஷிப் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி, உண்மையாக ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணது லைன்ஸு, ரோட்ரி, எக்ஸனோரா, ஃபார் விச் வி ஆர் ஹைலி கிரேட்ஃபுல் டு ஆல் த ஆர்கனைசேஷன். அவள் தான் எங்களுக்கு நிறையா பண்ணா. அப்போது அவள் வந்து லைஃப் மெம்பர்
ராவா அது ஆமாம், வராங்களோ வரலையோ ஆடுவாங்க. அதுக்கப்புறம் இது வளர்ந்தது வந்து செவி வழியாக போனது தான் சார். அவங்க இங்கே பைட்ஸ் எடுக்கிறோம் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் மாடர்னாக வரதுனால வரும்போது தான் அந்த பைட்டு வந்து வியூஸ் எடுக்கும்போது எங்கள் மெம்பர்ஸே இப்போ கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நல்ல அமைப்பு நீங்கள் சேரணும் அப்படின்னுட்டு அவங்களே கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் இது வளர்ந்தது. வந்து நாங்கள் எங்கள்கிட்ட இந்த ஆண்டு விழா கான்செப்டுங்கிறது ஈவன் தோ வி ஸ்டார்டட் த கிளப் அட் 1983. ஆண்டு விழாங்கிறது 1996 தான் ஆரம்பித்தோம். பாரதிய வித்யா பவனில் நீங்கள் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். பல தடவை வந்திருக்கேன். அது வந்து 4 o'clock ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஹாலோட கெப்பாசிட்டி 550, ஆனால் 300 தான் வந்தாங்க. அதில் என்ன பாராட்டப்பட்டதுன்னா கரெக்டாக ஆரம்பித்து கரெக்டாக முடித்தோங்கிறது அடுத்த வருஷம் ஃபுல்லாச்சு. 97 ஃபுல்லாச்சு. 98 நாங்கள் நாரதகான சபாவுக்கு போயிட்டோம். 2015 வரைக்கும் நாங்கள் வந்து காமராஜர் அரங்கத்தில் தான் பண்ணினோம். அதுக்கப்புறம் அந்த ஹாலோட கெப்பாசிட்டி எங்களை கொள்ளளவு இல்லைங்கிறதுனால நிறைய பேர் நின்று பார்த்ததுனால இப்போ சென்ட் பீட்ஸில் இருக்கக்கூடிய சென்டினரி ஆடிட்டோரியம் அது 2500 பேர் உட்காரலாம். அதில் 2016 நாங்கள் அங்கே வர ஆரம்பித்தோம். முதல்ல 2500 பேரை கொண்டு வர முடியுமான்னு யோசனை பண்ணிட்டு பண்ணதில் இப்போ அதுவும் ஃபுல்லாகி நிற்கிறாங்க. சபாவும் ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டம் போய் இப்போ கூட்டங்கிறது எல்லா இடத்துலையும் கம்மியான ஒரு காலகட்டத்தில் ஈவன் லாஸ்ட்டு சண்டே நடந்த ஒரு ப்ரோக்ராம் உள்பட சொன்னேன்னா ours is the only club where it attracts general public. ஹவுஸ்ஃபுல்லாக போகிற ஒரு ஹவுஸ்ஃபுல்ங்கிறது சார் ரொம்ப நியாயமாக சொன்னால் ஹவுஸ்ஃபுல்ங்கிறது 1100. அந்த 1100 நாடகத்துக்கும் பட்டிமன்றத்துக்கும் வரும். நான் நாணயமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். 700 to 800ங்கிறது ஆவரேஜ் அட்டண்டன்ஸ். ஃபேண்டாஸ்டிக் சார். இப்போ 2-3 மாதமாக ஹவுஸ்ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கு. அதுதான் வந்து இப்போ எல்லாரையும் வேக்க வைக்கிறது. என்ன இவங்க பண்ணுறாங்க, எப்படி வருது, எப்படி. இப்போ நாங்கள் ஒரு பேச்சாளரை கூப்பிடுறோம், ஆனுவல் டே கூப்பிடுறோம், மந்த்லி மீட்டிங் கூப்பிடுறோன்னா எந்த பேச்சாளரும் வந்து என்ன கொடுப்பீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறதே கிடையாது. இன்னி வரைக்கும் என் கூட இருக்கிற எல்லாருமே சேர்ந்து நான் அக்னாலேஜ் பண்ணுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பட் நீங்கள் அதை ஸ்பிரிட்டாக இருந்து நல்லா வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கீங்கிறத தான் நான் பார்த்தேன் சார். வண்டி நல்ல ஸ்பீடில் போகுது, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அந்த அம்மா படிச்சுட்டே இருக்கு. பையன் கேட்குறான், மம்மி இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன் போச்சு, அது பேர் என்ன அப்படின்னா. அவள் புஸ்தகம் படிக்கிறனால யூ டோன்ட் ஹவ் எனி மேனர்ஸ். அங்கிள்லாம் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கல, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன் போச்சு, அது பேர் என்ன. யூ டோன்ட் ஹவ் எனி மேனர்ஸ். உனக்கு அம்மா படிக்கிறேன்ல பேசாமல். ஆனால் திருப்பி 2-3 தடவை கேட்டால் இந்த அம்மா இப்போ ஒன்றும் சொல்ல அவடுக்குன்னு புக்கை பிடுங்கிட்டான். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன் போச்சே, அது பேர் என்ன அப்படின்னு ஒன்று அவள் கத்துறா. தெரிஞ்சு என்ன பண்ண போகிறப்ப, தெரிஞ்சு என்ன பண்ண போகிற, அந்த ஸ்டேஷன் தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போகிறேன்னு. இல்லை அங்கே தான் தங்கச்சி பாப்பா இறங்கிச்சின்ட்டான். நிறைய ஹியூமரிஸ்ட் இது வரைக்கும் வந்திருக்காங்க. நாகேஷ், சந்திரபாபு, இந்த மாதிரி நிறைய ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, நிறைய டயலாக் காமெடி, இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. இதில் ஹியூமர் கிளப்பில் கொடுத்துருக்கிற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஸ்டார்ட் ஆன ஸ்டாண்டப் காமெடியோடைய ஒரு வருஷன் தான் நீங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஹியூமர் கிளப்பில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாண்டப் காமெடிக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு ஸ்டாண்டப் காமெடியோடைய பொட்டன்ஷியல் 5% தான் இந்தியாவில் ரீச் ஆயிருக்கு. இன்னும் 95%க்கு ஸ்கோப் இருக்கு. ஸோ இதுக்கு நான் எப்படி இந்த ஹியூமர் கிளப்பை பார்க்குறேன்னா ஒரு பேரடம் பயனீராக பார்க்குறேன். ஸோ இது வரைக்கும் பல பேர் சினிமா துறைக்கு வந்திருக்காங்க. சினிமா துறைக்கு வராமல் பல ஸ்டாண்டப் காமெடியன்ஸை நீங்கள் உருவாக்கி இருப்பீங்க இல்லையா? அவங்கெல்லாம் இப்போ ஸ்டாண்டப் காமெடி பல இடத்துல பண்ணிட்டு இருக்காங்களா உங்கள் கிளப்பில்? இல்லை, இப்போ இதில் என்னன்னு கேட்டேன்லாம் சார். நீங்கள் ஸ்டாண்டப் காமெடி இப்போ எப்படி ஆயிருக்குன்னு சொன்னேன்னா என்னுடைய கருத்து வேணால் மாறுபாடாக இருக்கலாம். ஆனால் அது உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு சொன்னோன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்குள்ள எப்படி ஹியூமர் கிளப்புக்கு வந்து யங்ஸ்டர்ஸே வரலையோ, இது வரைக்கும் வரல. ஆனுவல் டேக்கு வராங்க. ஆனுவல் டேல 30 to 40% யங்ஸ்டர்ஸ் வராங்க. மந்த்லி மீட்டிங்கெல்லாம் வர்றது கிடையாது. இதில் சீனியர் சிட்டிசன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க.
அதே மாதிரி ஸ்டாண்டப் காமெடி நீங்கள் போகும்போது பார்த்தா ஒரு கார்ப்பரேட் இதுக்கோ இல்லை ஒரு இப்போ ஹை லெவல் ஹோட்டல்ஸில் பார்க்கும்போதோ இல்லை ஐடி இண்டஸ்ட்ரீஸில் பார்க்கும்போதோ அந்த ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறவங்க வந்து ஒரு யங்ஸ்டராக பண்ணுறவங்களே யங்ஸ்டராக தான் இருப்பாங்க. ஒரு 25-30 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க. அது ஒரு 45 மினிட்ஸ் தான் ஸ்டாண்டப் காமெடிக்கான டைம் கொடுக்குறாங்க. அது மோஸ்ட்லி இங்கிலீஷில் இருக்குது அண்ட் வித்தின் ப்ராக்கெட்டில் சொல்கிறேன் ஸ்பைசியாக தான் இருக்குது. இதை தான் அவங்க ரசிக்கிறாங்க. பட் இது மூணுமே எங்கள்கிட்ட உங்களோட இதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லயே அது இல்லையே. அதில் அப்ளிகேஷனில் நான் வெஜிடேரியன் ஜோக்ஸ் வரவே வரக்கூடாது, வரவே அதுக்கப்புறம் கம்யூனல் ஹர்ட் பண்ணக்கூடாது. நான் ஹியூமர் கிளப்ல இருந்திருக்கேன், அதனால சொல்றேன். கம்யூனல் ஹர்ட் பண்ணக்கூடாது, யாரையும் தாக்கி பேசக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம். சந்தானம் சார், நீங்க கேட்டதுனால சொல்றேன், இங்க ஜோக்ஸ் கிடையாது கிடையாது. ஜாதி மதம் இனம் மொழி எதுவும் கிடையாது. இது ஒரு பாரத விலாசு. கேளுங்க, பாரத விலாசு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க இது எதுவுமே கிடையாது சார். அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஒரு ரூஃப்ல ஒண்ணா சேர்ந்து இருக்கும்போது ஒரு முறை பாரதி பாஸ்கர் சொல்றாங்க, பாரதி பாஸ்கரும் சொல்றாங்க, ராஜாவும் சொன்னாங்க, ஒரு விதமான அந்த அந்த முகம் சுலுக்கிற மாதிரி இங்க அலோவ் பண்ணாத ஒரு கிளப் உண்டு அப்படின்னு அவங்க நம்ம சொல்றாங்க. நான் வெளியில பேசும்போதும் சொல்லுவேன், நான் ராஜா சார் கூட பேசும்போதும் நான் சொல்லுவேன், எப்படி ஒரு கிளப்ல அதை எவ்வளவு இதுவாக இருக்க முடியும் அப்படின்னுட்டு. அதுதான் சார் உண்மை. என்னன்னு கேட்டேன்னா சார், நீங்கள் நமக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன், ஒரு 1000 பேர் உட்காந்துருக்காங்கன்னா பெரிய பெரிய குடும்பத்துலேருந்து வந்திருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்திருப்பாங்க, குழந்தைங்களோட வந்திருப்பாங்க. வி டு நாட் நோ த ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஆடியன்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம மைக்கை பிடிச்சிட்டோங்கிறதுக்காக என்ன வேணால் பேசலாமா? கரெக்ட் சார். we have no rights to hurt others feeling by way of telling ஒரு 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 மட்டமான ஜோக்கை சொல்லறதுக்கு ஒரு தடவும் ஃப்ளிக்கர் ஆயிட்டுன்னா தப்பாக போயிடும். இந்த புராண படத்தில் பிள்ளையார வேஷம் போடுறவன் பாவம், ஏன்னா நான் தான் நடித்தேன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி தூங்கிறதுக்கே எதுக்குன்னு சில நல்ல உள்ளங்கள் நம்ம பேச்சை வந்து யூடியூப்பில் ஏற்றி விட்டுருவாங்க. பார்த்துக்கிறீங்களா? எனக்கு யூடியூப்பில் போட்டதெல்லாம் ஏதோ என் பேச்சை விரும்பி கேட்டு போட்டவங்க. அவங்க பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, தலைப்பை அவங்களே போட்டுடுறாங்க. திடீர்னு பார்க்குறேன், பொண்டாட்டிக்கு பயப்படாதவன்னு என் ஃபோட்டோ போட்டு வச்சுக்கிறான். அது என் ஒய்ஃபு இந்த மாதிரி எப்போ பேசுனேன்னுச்சு. நான் இல்லைம்மா, நான் ராவணனை பற்றி சொன்னேன். ராவணன் உண்மையிலே வீரன், ஏன்னா ஒய்ஃபுக்கு பயப்பட மாட்டானே, அதானே உண்மை. அது சொன்னேன். ஒரு 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 மாதம் முன்னால் ஒருத்தர் பார்த்து சொன்னார், நீங்கள் வெறும் சிரிப்பாகவே பேசாதீங்க, ஒரு நல்ல செய்தி சொல்லுங்கள், மக்களுக்கு செய்தியும் சொல்லுங்கன்னு. அதனால் இந்த நிகழ்ச்சியில் ஒரு செய்தி சொல்லிடுறேன். தயவு செஞ்சு எல்லாரும் ஆதார் கார்டு வாங்கிடுங்க. சில பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா ஒத்துக்கவே இல்லை. அதினத்துக்கு கார்டுன்னாரு. வாங்கணும்பா கண்டிப்பான்னு. எனக்கு வானான்னாரு. அதான் ரேஷன் கார்டு இருக்கேன்னு. இல்லை, இது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுக்குறதுப்பா, ஆதார் கார்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்குறதுன்னு. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு கார்டு கொடுப்பானான்னாரு. இல்லைண்ணா. சரி, அப்போ ஆதார் கார்டில் என்ன கொடுப்பாங்கன்னாரு. ஏன்னா ரேஷன் கார்டு விலை இல்லை எல்லாம் கொடுக்குறாங்களே, அது மாதிரி ஆதார் கார்டில் ஏதாவது கொடுப்பாங்களான்னு. கொடுக்க மாட்டாங்கன்னு. அப்போ எதுக்கு நான் வாங்கணுன்னாரு. அப்புறம் அவர்கிட்ட முடியல. அப்புறம் கட்சியாக சொன்னேன், சொல்லக்கூடாதுப்பா வாய் தந்து, நான் சொல்லிடுறேன், வாங்கிடு. ஏன்னா எப்படி எடுத்து போகிறாங்க நாடுன்னு தெரியல. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆதார் கார்டு இல்லைன்னா புதைக்க விட மாட்டானுங்க. அப்போ காக்கா குருவிக்கு போட்டுருவீங்களான்னாரு. அதெல்லாம் இல்லை பண்ண எடுத்துட்டாரு. அப்புறம் அவர் என்ன சொன்னார், இது நான் பேப்பர் போடுற பையன் மூஞ்சி மாதிரியே என் மூஞ்சி இருக்கேன்னு. அவருக்கு தெரியல, அவன் எல்லா மூஞ்சும் ஒன்றா தான் எடுக்கிறான். ஒரு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஆதார் கார்டுக்கு அப்புறம் இந்த டேபிள் மேட்டுன்னு ஒன்று விற்கிறான் சார், அது வாங்கிடுங்க. வாங்கலைன்னா கேஸ் போடுவான் போல இது. உங்ககிட்ட இன்னொரு கேள்வி இருக்கு சார். அப்பார்ட் ஃப்ரம் ஹியூமர் கிளப், நான் என்னுடைய நண்பர்கள் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நீங்க பல சேவைகள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கேன் ஐ நோ சம்திங் அபவுட் தட்? இல்லை, அது என்னத்துக்காக பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஒரு கிளப்பு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அண்ட் ரெண்டாவது, ஸ்லோலி தெரிஞ்சோ தெரியாமலோ உலகம் ஃபுல்லாக இதை யூடியூப்பில் பார்க்குறாங்க. மந்த்லி மீட்டிங்க்கு பெங்களூர்லேருந்து வருவாங்களா, திருவண்ணாமலையிலேருந்து வருவாங்களா? நான் ஒருத்தர் கேட்குறேன், நான் ஐம் கம்மிங் ஃப்ரம் பெங்களூர். நான் சொன்னேன் இது யூடியூப்பில் பார்க்கலாமன்னா அவர் என்ன சொல்கிறார், இந்த சந்தோஷம் அதில் வர பின்ன தான் ஹவு கேன் யூ ஆர் கம்மிங். இல்லை, நான் செலவு பண்ணிட்டு வரேங்கிறார். கோலார் கோல்டு ஃபீல்ட்லேருந்து வரார்.
அப்புறம் இங்கே சங்கரன் கோயிலேருந்து வராங்க, முப்பிடாதின்னு ஒருத்தர். எப்படி எனக்கு புரியல. தாம்பரம், வேளச்சேரி, வாலாஜா பார்த்து காஞ்சிபுரம்னா கூட என்னால் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இல்லை ஆனுவல் டேக்கு வரான்னா கூட அண்டர்ஸ்டாண்ட். அந்த மாதிரியெல்லாம் வராங்க, அந்த ஹியூமர் கிளப்புக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன நினச்சோம், நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸு கல்ச்சர்டாக, எஜுகேட்டடாக, ஒரு ஒரு மாதிரி ஹை எஸ்டீம் உள்ள மெம்பர்ஸ் வரும்போது இதை வெறும் ஹியூமருக்காக மட்டும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு அது 30வது வருஷம் வந்தபோது நான் சேர்மன்கிட்ட சொன்னேன், ஒரு 30 சீனியர் சிட்டிசனை சதாபிஷேகம் மாதிரி பண்ணலாமா? பயந்துட்டு தான் கேட்டேன் அவரை. தட்சிணாமூர்த்தி ஆகட்டும், எக்ஸலண்ட். அவருக்கு சீதாராமன்ட்ட என்னன்னா எக்ஸலண்ட் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி, எக்ஸலண்ட், குட், உங்களை நீங்க எது சொன்னாலும் என்கரேஜ் பண்ணுவார். கோ ஹெட் அப்படின்னு ஒன்று. அவர் மட்டும் எதுக்கு இது என்னத்துக்கு தேவையில்லாமல் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ஒன்று. நாரதகான சபாவில் நாங்கள் அதை போட்டோம். 60 பேர் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த இன்பிட்வீன் அந்த டிரான்சேஷன் பீரியடில் ஒரு 2-3 கப்பிள் ஒன்று ஏதோ இல்லாமல் போயிட்டு வயசின் காரணமாக 51 தேரும்போது நாரதகான சபாவில் பிரேக்ஃபாஸ்ட் வச்சு அவளுக்கு சதாபிஷேகம் எப்படி பண்ணுவோமோ அப்படி பண்ணி ஒரு 2 டாக்டரை இன்விசிபிளாக ஆடியன்ஸில் வச்சு, ஒரு அதுக்கு பேர் என்ன சொல்கிற ஆம்புலன்ஸ் மாதிரி ஒன்று வெளியில் வச்சு, இன்கேஸ் ஆஃப் எனி இது வச்சு சாப்பாடு போட்டு அதில் அந்த 61 கப்பில் ராமராஜ் காட்டன்லேருந்து வேஷ்டி புடவை எல்லாம் கொடுத்தாங்க. அவரோட அப்பா KR ராமசாமியும் கருணாம்பாலும் வந்தாங்க, MN ராஜம் வந்தாங்க, VS ராகவன் வந்தாங்க. இந்த 51 பேருக்கு பண்ணும்போது அந்த சுபு ஆறுமுகம்னு வில்லுப்பாட்டு அவரையும் நம்ம ஹானர் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் சொன்ன வார்த்தை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். இப்போ வயசான காலத்தில் அப்பா அம்மாவை வச்சுக்கிறதே ஒரு பெரிய ஒரு பேர்டன் நினைக்கக்கூடிய, எல்லாரையும் நான் சொல்லலை, மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேமிலியில். அப்புறம் ஒரு சதாபிஷேகம் பண்ணால் ஒரு செலவு வருமே அப்படின்னு குழந்தைகள் யோசனை பண்ணுற ஒரு காலத்தில் நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ, உறவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் யாரோ சேகர் யாரோ, ஹியூமர் கிளப் அப்படிங்கும்போது ஒரு 51 கப்பில் கூப்பிட்டு நீங்கள் சதாபிஷேகம் பண்ணி சாலை மாலை எல்லாம் போட்டு வேஷ்டிப்படம் வாங்கி கொடுத்து சீர்பஷ்ணம் கொடுத்து பாத பூஜை பண்ணி நீங்கள் ஆர்த்தி எடுக்கும்போது பார்த்தா இதை மகாபெரிவர் இருந்தால் ரொம்ப அக்னாலஜ் இல்லை அவர் மகாபெரிவா இருந்தால் அதை அக்னாலஜ் பண்ணியிருப்பார். நீங்கள் கூப்பிடாமலே மகாபெரிவர் இங்கே வந்திருப்பார். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் கண்ணில் தட்டி வைத்தது. அப்படிங்கும்போது நாங்கள் நினச்சோம். அப்போ நாரதகான சபா கிருஷ்ணசாமி, சீனியர் அட்வொகேட்ஸ் கிருஷ்ணசாமி சொன்னார், அவர் என்னை வாடாப்படான்னு கூப்பிடுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேய் நீ நல்லா பண்ணுறடா, அது எப்படி 50-60 பேர் சீனியர்ஸ் எதுவும் நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா, படுத்துவா, அவெல்லாம் வயசானுவா, கொஞ்சம் சிடுபா, படுத்துவா, எப்படி நீ 51 பேரை ஹேண்டில் பண்ண போகிற? எனிஹோ த கான்செப்ட் இஸ் வெரி குட், மை பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொன்னார் அவர். அது வகுப்பறை அனுபவங்கள்னு அந்த காலத்தில் ஒரு புத்தகம் 4 எழுதினேன், விளையாட்டுகளில். பையனும் பொண்ணையும் நீங்கள் பார்க்கலாம், உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க இருக்காங்க. இவன் படிக்கவே மாட்டான், ஆனால் படித்த மாதிரி இருப்பான். அந்த பொண்ணு எல்லாத்தையும் படித்து முடிச்சிடும், படிக்காத மாதிரியே உட்காந்துருக்கும். உண்மை தானே நான் சொல்கிறது, மனசாட்சியோடு சொல்கிறேன். ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் சார் ஒரு பெண் குழந்தை எழுதும். நம்மால் பக்கமாக எழுதுவான் சார், நிஜமாக சொல்கிறேன். ஒருத்தன் எழுதியிருந்தான் சார், எனக்கு பூகம்பம் எப்படி உருவாகுன்னு கேட்டிருந்தான். அவன் எழுதிக்கிறான், பிரமாதமாக எழுதிக்கிறான். வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய்விடுவார்னு எழுதியிருந்தான். அவருக்கு பின்னால் ஆடு மாடுகளெல்லாம் போகும்னு எழுதியிருந்தான். கூப்பிட்டு விசாரித்தேன், ஏன்டா அப்படி எழுதணும்? ஓன்னு அழுதான் சார். பல வாழ்டம் உன் மனசாட்சியை மதிக்கிறேன், செஞ்ச தப்புக்கு அழற பற்றியா? பரவாயில்லடா, நான் அதுக்கு அழுவலைன்னா. நீ எதுக்குடா? நீ படிச்சு பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. நிறைய சார் அவனுங்க மாதிரிலாம் ஒரு உலக சித்தாந்திலாம் பார்க்க முடியாது. நீங்கள் நிறைய பசங்க சார், உண்மையில் அவன் எழுதுகிற ஆன்சர்லாம் அப்படி தான் சார் இருக்கும்.
18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மறக்கவும் முடியாது அதெல்லாம் எனக்கு. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி கூறிப்போகிறேன் அனைவரும் மாண்டு விட்டனர்னு எழுதலாம் சார் அவன். நீங்கள் நம்பணும், அதுக்கு ஃபுல் மார்க் 2 மார்க் போட்டேன். இல்லைன்னா ஒரு ஆளை காட்டணுவான் சார். எனக்கு இந்த நூற்றாண்டே தெரியலன்னா எங்கள் அந்த நூற்றாண்டுக்கு போகிறது ரொம்ப பயங்கரமான சார். என்கிட்ட படித்த பையன் வந்து பஸ்ஸில் ஏறுறான். அன்றைக்கி தான் அப்பாயின்மெண்ட்டே நான். பஸ்ஸில் அவன் உக்காந்துங்கிறான், நான் நிற்கிறேன் சார். அவன் என்ன பார்க்குறான், நான் அவனை பார்க்குறேன். பார்வைக்கு அர்த்தம் எனக்கு இடம் கொடுறான்னு அர்த்தம், நீ நில்றான்னு அர்த்தம். அவன் 4வது ஸ்டாப்பிங்கில் அவன் ஃப்ரெண்டு கூட இறங்கி போகிறான். எங்கள் பக்கத்தில் நின்றுந்தார். அவர் தாண்டா எங்கள் புதுசாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறார் தமிழையான்னு. அட பாவி, அவரை உட்காரிச்சு நீ நிற்கணும்ல. ஒரு விஷயம் தெரியாத பேசாதரா. காலையில் என்ன சொன்னார் தெரியுமா கிளாஸில்? அவன் சொந்த காலில் நிற்கணும்னு சொன்னார்ரா காலையில். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், 2015 140 கப்பலுக்கு சஷ்யப்த பூர்த்தி ஓ பண்ணோம். வாவ் சார். அப்போ அவங்க சொன்னது 2 விஷயம் நான் சொல்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு லேடி சொல்கிறாங்க, எங்கள் மாமியாருக்கு 90 வயசாக இதெல்லாம் வந்து இன்றைக்கி உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு 1 மாதம் 2 மாதம் 1 வருஷத்தில் டைவர்ஸ் பண்ணக்கூடிய ஹைலி எஜுகேட்டட், ஹைலி டேலண்டட், ஹைலி ஏர்ன் பண்ணக்கூடிய இன்றைக்கி உள்ள நாகரீக கப்பலுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, 2 வருஷம் 3 வருஷத்தில் நீங்கள் டைவர்ஸ் பண்ணுறல. அந்த லேடி பிடெக் படித்த லேடி, பெரிய குடும்பத்தில் பிறந்த லேடி. அந்த லேடி சொல்கிறாங்க, 35 வருஷமாக எங்கள் மாமியாரை நான் தான் வச்சுன்னு இருக்கேன், எங்கள் அம்மா மாதிரி பார்த்துக்கிறேன், 91 வயசாகுது. அம்மா இந்த மாதிரி எங்களுக்கு சஷ்யத்தை பூர்த்தி பண்ண போகிறான்னொன்னே எங்கள் அம்மா கல்லில் தண்ணி வந்துடுத்து, நீ போயிட்டு வாடி குழந்தைன்னு என்னை ஆசீர்வாதம் பண்ணுறா. அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை தான் நம்ம இன்றைக்கி சொல்லணும். அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறார், எங்களுக்கு வந்து நீங்கள் சதாபிஷேகம் பண்ணேல். அவர் சொல்கிறார், அதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குது, நான் ஒன்றும் அதீதமாக அவர் சொல்கிறார், எனக்கு வயசு இப்போ 64 ஆகுது, நான் சஷ்யத்தை பூர்த்தி பண்ணிட்டேன், இருந்தாலும் நீங்கள் பண்ணும்போது நான் வந்து உக்காந்துருக்கேன். இதில் என்ன செய்தி சொல்கிறேன்னா, நான் வந்து எங்கள் அப்பா கூட இருக்கேன், எங்கள் அப்பா என் கூட இருக்காருன்னு நான் சொல்லலை, ஐ எம் வித் மை ஃபாதர். எவ்வளோ பெரிய வேர்ட் சார் அது அப்படின்னு சொன்னார். இன்னொரு லேடி சொன்னால், நான் வந்து அடுத்த மாதம் சொன்னாங்க, இந்த ஃபோட்டோகிராஃபெல்லாம் அனுப்பிச்சேன், இந்த வீடியோ எல்லாம் என் பையனுக்கு அனுப்பிச்சேன் பாம்பேயில், அம்மா நான் கூட உனக்கு இந்த மாதிரி பண்ணலையாம்மா. இதுதான் நாங்கள். இன்னொன்று என்ன பண்ணோன்னா, உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு ஃப்ளாட்டில் இருக்கோம், ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸில் இருக்கோம். இன்றைக்கி சேஃப்டி ரொம்ப முக்கியம். அப்படிங்கும்போது ஒரு வாட்ச்மேன் போட்டுக்கிறோம், ஒரு கேமராலாம் இருக்கும்போது நைட்டு நம்ம ஹாப்பியாக தூங்குகிறோம் சார். ஆனால் ஒரு நாடுன்னு இருக்கும்போது, இந்த நாட்டில் உள்ள அவன் என்ன ஜாதியோ, என்ன மதமோ, என்ன மொழியோ, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து நமக்காக எல்லையில் போராடுறாங்க. பிஎஸ்எஃப், மிலிட்ரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்கல்ல சார். அப்போ அதில் ஒருத்தனை இறந்து போயிட்டான்னு வச்சுக்கலாம், ஒரு யங் ஏஜில். அப்போது அவனை நம்பி இருக்கிற குடும்பம், அஃப்கோர்ஸ் இன்றைக்கி டிஃபென்ஸில் மிலிட்ரியில் அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறான்னா கூட, வாட் இஸ் அவர் பார்ட் டு த கன்சர்ன் ஃபேமிலி, அதை யோசனை பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு பையனை நாட்டுக்காக இழந்த ஒரு ஃபேமிலிக்கு நம்ம ஏன் ஆனுவல் டேயில் அந்த ஃபேமிலியை கூப்பிட்டு ஹானர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று. எங்கள் சேர்மன் கூட சொன்னார், நீ பாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுற, 1 லட்ச ரூபா ஒரு ஃபேமிலி கொடுக்குறதுனா உன்கிட்ட பணம் வச்சுருக்கியான்னு கேட்டார். நான் இந்த இடத்துல சந்தானம் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பவித்திரமாக ஆத்மார்த்தமாக சொசைட்டிக்கு நல்லது செய்யணுங்கிற விஷனோடு இறங்கினீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் 2 ஸ்டெப்பு வச்சுருப்பார். கண்டிப்பாக சார். நான் கையை பிடிச்சி உங்களை அழைச்சிட்டு போ. நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஒரு மெசேஜ் வருது, யுவர் செக் ஃபார் 1 lakh rupees இஸ் ரெடி, கம் அண்ட் கலெக்ட் அப்படின்னுட்டு ஏஜிஎஸ் மணியோ யாரோ ஒருத்தர் சொன்னார். செக் வந்தது. 1 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு. போன வருஷம் 42வது ஆண்டு விழாவில் 4 ஃபேமிலிக்கு நாங்கள் வந்து ஈச் 1 lakh கொடுக்கும்போது எப்படி கொடுப்போம்னா, அந்த எல்இடி போர்டில் அந்த மிலிட்ரியிலேருந்து வரக்கூடிய அந்த மார்ச் ஃபாஸ்டிங் கொடுப்போம், அதில் அழைச்சின்னு வருவோம். எல்லோரும் தேசிய கொடியோடு நிற்போம், மாலை போட்டு சால்வை போட்டு அந்த 1 lakh கொடுத்து அவங்கள வணங்கி பண்ணும்போது எல்லோரும் ஃப்ளாக் பண்ணும்போது அது சொல்ல முடியாது சார் அந்த அனுபவத்தை. இதெல்லாம் வந்து நிஜமாக சொல்கிறேன், ஹியூமர் கிளப்னா ஏதோ மக்களை சிரிக்க வைக்கிறது அப்படின்னு இல்லாமல் ஒரு ஸ்டெப்பு
மேல போய் பார்டர்ல இருக்கிறவங்களுடைய ஃபேமிலி கூட சிரிக்கணும், அவங்களோட முகத்துல ஒரு புன்னகையை பார்க்கணுங்கிறதுக்காக நீங்க யூ கான் பியாண்ட் த கால் ஆஃப் யுவர் தர்மிக் டியூட்டி. உங்களுடைய நார்மல் லைஃப்ல இருந்து நீங்க ஒரு இது வந்து ஏதோ சந்தானம் இல்ல ஐ கேன் ஃபீல் இட். இல்ல நான் வந்து ஏதோ கண்கள்ல வர்ற கண்ணீரே அதாவது சாதிச்சிட்டோங்கிறது இல்லை. அப்போ என்னன்னு கேட்டேன்னா, இப்படி எல்லா அமைப்புகளும், நான் வந்து எல்லாருக்கும் எல்லாம் பண்ணணும்னு சொல்ல, நான் பல இடங்களில் சொல்வேன், ஒரு அரசாங்கம் செய்ய தவறிய செய்ய முடியாம, அரசாங்கம் தான் பண்ணணும், அரசாங்கம் செய்ய முடியாத பல வேலைகளை பல ரோட்டரி அமைப்புகள், பல ரோட்டரி லைன்ஸு, பல எக்ஸனோரா, ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் டாய்லெட் இல்லையேன்னு நம்மளாம் சௌக்கியமாக இருக்கணும், பல ரோட்டரி கிளப்பில் போய் டாய்லெட்ஸ் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க, ரூப்ஸ் கட்டி நிறைய பண்றாங்க சார் ரோட்டரி கிளப். எக்ஸனோரால பார்த்தீங்கன்னா, நிறைய பண்றாங்க. எக்ஸனோரால பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றுல தண்ணி குடிக்க போகிற மான் வந்து அந்த வாட்டர் ஸ்மெல் பண்ணிட்டு குடிக்காம போகிறது. என்னன்னு கேட்டால், இவங்க துணியை போட்டுடுறாங்க குளிக்கிற இடத்துல, அது மாசுபடுறதுன்னு சொல்லி அதை க்ளீன் பண்ணி பண்ணுறாங்க. அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு சமூக அக்கறையும் பொறுப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. காலத்தில் தான் எனக்கு அது அடிபட்ட இடம் ஒன்று உண்டு. திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், ஒருத்தன் லூஸு சார், மென்டலி லூஸ். அவன் இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருந்தான். நான் பஸ்ஸில் போகிறதுக்காக போனேன். அங்கே ஒருத்தர்கிட்ட சொல்கிறான், இவர் தான் எங்கள் வாத்தியாருன்னா. என்ன எங்கள் வாத்தியாருன்னா அப்படி இப்படி இருந்ததுனா எல்லோரும் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டா சார்னா தலையை குடிஞ்சிக்கிட்டு அவன் போய அப்படின்ட்டு வர்றேன். பஸ்ஸில் ஏற போன நேரத்துக்கு வந்துட்டான், கிட்ட வந்துட்டான். சார் நான் உங்கள்கிட்ட படித்தேன். சரி, அவங்கள்ட்ட படித்தேன்னு சொல்கிறேன்ல. ஆமாம் சரி சார், இப்போ நீ போ, அதை ஏன்டா சத்தம் போட்டு சொல்கிற, போட. அவன் சொன்னான், ஒரு 10 ரூபா பணம் கொடுத்துருப்போங்கன்னா டீ குடிக்கிறதுக்கு. நான் பார்க்குறேன் 20 ரூபா நோட்டு தான் இருந்துச்சு. 20 ரூபா கொடுத்தேன். திரும்பி வரும்போது வந்து தொந்தரவு பண்ணாத, அதுக்கும் சேர்த்து 10 ரூபா கொடுத்துட்டேன், எடுத்துகிட்டு நீ போயிடும். இப்போ என் மனசு நினைக்கிது, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் உருவானதுக்கு நான் தான் காரணம்னு மனசே மகிழ்ச்சி அடைஞ்சியே. இப்போ இவனை உருவாக்குனது யாரு? ஏன்னா நல்லது கெட்டது ரெண்டு கலந்தது தானே உலகம். என்கிட்ட படித்தவன் பூரா அறிவாளி ஆகிட்டான். அறிவாளி ஆனவனை நம்ம பார்க்குறோம், இவரை பார்க்குறோம், அவனை பார்க்கல. அதே மாதிரி டீ கிளாஸ் கழுவுற பையனை ஒருத்தனை பார்த்தேன் டீ கடையில். அவன் அப்படி முறைச்சான் என்ன. நான் பார்த்தேன், எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கேன்ட்டு நானும் அவனை பார்த்தேன். என்ன பார்க்குறீங்கன்னா, இல்லை உடனேப்பா உன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குண்ணே. என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி, உங்கள்கிட்ட தானே சார் படித்தேன்னா. அதுக்கு அவன் சொன்ன ஒரு பதில் தான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் மறக்கலை. என்கிட்ட படிச்சுட்டு ஏன்டா இந்த கிளாஸு கழுவுற வேலையில் இருக்கிறேன்னு, அது என் சொந்த திறமையில் தேடிக்கிட்ட வேலைன்னா. நீங்கள் காரணம் இல்லை சார். அவன் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட படித்ததோடு இருந்திருந்தா இதுக்கும் லாயக்கு இல்லாமல் போயிருப்பேன். என்கிட்ட கொஞ்சம் திறமை இருந்ததுனால நான் இந்த வேலையை செய்கிறேன். நீங்களோ நானோ ஏதோ ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் நடத்துகிறோம். காரில் போகிறோம், ஏசியில் போகிறோம், ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் என்ன நினச்சோம், அடுத்த வேளை ராத்திரி படுத்துண்டு காலையில் என்ன சமைக்க போகிறோம், 2-3 குழந்தைங்கள் இருக்கும், புருஷன் குடிகாரனாக இருப்பான், இந்த அம்மா பூ விற்கும், இல்லை ஏதாவது கட்டிட வேலைக்கு போகும், காலையில் ஒரு நல்ல சோறு சாப்பிட மாட்டோமான்னு ஏங்குற குடும்பங்கள் பல குடும்பங்கள் இருக்கும்போது, நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்து ரேஷன் அரிசி இல்லை, நம்ம சாப்பிட்ற 68 ரூபா 70 ரூபா அரிசி, புழுங்கல் அரிசியோ பச்சரிசியோ, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைகள் இருக்கிற ஒரு குடும்பத்திற்கு காய்கறி மட்டும் வாங்கினா போடும். அப்படி ஒரு 1.5 to 2 மாதம் சிக்கனமாக கொடுத்தனம் பண்ணுற பெண்ணாக இருந்தால் 2.5 மாதம் வரக்கூடிய ப்ரொவிஷனை லிஸ்ட்டு போட்டு கொடுத்தா என்ன
இதை வந்து ஐ ஹாவ் டு தேங்க்ஃபுல் டு மை ஒய்ஃப் விஜயா சேகரன். பெரிய அவங்க தான் அதை காயின் பண்ணாங்க. தர்மபத்தினின்ற இல்ல கரெக்ட். இல்ல காயின் பண்ணாங்க. இதை சொன்ன உடனே ஜே பாலசுப்ரமணியன் ஒரு ஆடிட்டர் 50,000 ரூபாய்க்கு செக் கொடுத்தார். 25 ஃபேமிலி நீ கொடுன்னுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மார்ச் மாதம் 2 ஃபேமிலிக்கு நாங்கள் கொடுத்தது 180 வரைக்கும் கொடுத்துருக்கோம்னு சொன்னால், இந்த ஹோல் மணி, இந்த ஹோல் அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட்டட் பை அவர்ஸ் மெம்பர்ஸ் அலோன், நாட் ஹியூமர் கிளப். சேகரன் பையிலேருந்து கொடுக்கல, அத்தனை கொடுத்ததும் ஹியூமர் கிளப் மெம்பர்ஸ் தான். வெரி குட். அதை வாங்கும்போது சந்தானம், அவங்க வாங்கும்போது என்னை விட வயசில் பெரியவங்களா இருப்பாங்க. கழுத்தில் ஒரு சாதாரண ஒரு மஞ்சள் கயிறை கட்டிட்டு அந்த அம்மா வந்து தொப்புன்னு காலில் விழுந்துரும். முதல்வது வந்து நாங்கள் வீடியோ பண்ணினோம். 2வதுலேருந்து ஏன் வீடியோ பண்ணல, க்ரீன் ரூமில் வச்சு யாருக்கு வச்சு ஃபோட்டோ வந்து எங்கள் காப்பிக்காக ஆஃபீஸ் ரெக்கார்டுக்காக எடுத்தோமே தவிர, ஏன்னு கேட்டால் நாங்கள் யூடியூப்பில் அதை பார்க்கும்போது அவங்க சொந்தக்காரங்க பெரிய லெவலில் இருப்பாங்க. இவங்க போய் வாங்கும்போது என்ன நீ இந்த போய் இங்கெல்லாம் வாங்குறேன்னு நாளைக்கு ஒரு கேள்வி வந்துடும். 2வது அவங்களோட வறுமையை எந்த விதத்துலையும் வெளிச்சம் போட்டு நாங்கள் ஒரு பப்ளிசிட்டி தேடிக்க விரும்பவே இல்லை. இது ஒன்று நல்லா பண்ணோம். மனைவிக்கு மரியாதைன்னு ஒன்று வச்சோம். அதை பற்றி உங்களுக்கு சொல்லணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி 51 கப்பில் அதில் பேர் கொடுத்தாங்க. அந்த 51 என்ன பண்ணோன்னா எல்லாரையும் உட்காத்தி வச்சு, எல்லா ஹவுஸ் ஒய்ஃபையும் உட்காத்தி வச்சு அவளுக்கு சால்வை, மாலை, ஆரத்தி, சந்தனம் எல்லாம் கொடுத்துட்டு மேலேருந்து பூவெல்லாம் கொட்டிட்டு, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட கிரேட்னஸ் பற்றி 1 நிமிஷம் பேசணுன்னு 51 கப்பிளில் அழுதவங்க 5 வீட்டுக்கார். என் ஒய்ஃப் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு அழுதவங்க. ஒருத்தர் ஓப்பனாக காலில் விழுந்தார். யங் கப்பிள் இல்லை அவர் சொன்ன ஓப்பனாக காலில் விழுந்தார். ஒருத்தர் சொல்கிறார், அந்த ஒரு அம்மா சொல்லிச்சு, மலையாளம் கலந்த தமிழில் பேசுனாங்க, நான் இவருக்காக பேசுகிறேன், நாங்கள் பாலக்காடு பக்கம், இவருக்கு வாய் பேசாது, காதும் கேட்காது, அவ்வளவா ஒன்றும் கேட்காது, ஜாடையா புரிஞ்சுப்பார். எங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் நல்ல வேலைக்கு போறான், ஆனா இவருக்கு வாய் பேச முடியாது, காது கேட்காதே தவிர என்ன நன்னா வச்சுன்னு இருக்கார். ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஹிம்னு ஒரு லேடி சொல்லும்போது, எப்படி சொல்லும்போது பெண்கள் கண்ணீர் வடித்தாங்களோ, அது சொல்லும்போது அவர் ஒரு குழந்தை மாதிரி இருந்து, சார் தேர் ஆர் குட் பீப்புள் சார். நான் இந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் சொல்லப்படுறது என்னென்னா, சொசைட்டி வீணாக போச்சு, சொசைட்டியில் எல்லாரும் தப்புன்னு சொல்கிறத முதல்ல விடுங்க. யூ see only the good people. எல்லா இடத்துலையும் நல்லவங்க இருக்காங்க, எல்லா இடத்துலையும் நல்ல மனிதர் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் நல்ல ஹஸ்பண்ட் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, எல்லா இடத்துலையுமே இருக்காங்கங்கிறத இந்த பாசிட்டிவை ஒன்று ஒன்றா சொல்லும்போது ஹியூமர் கிளப் மெம்பரில் வேறு மாதிரி ரிஜிஸ்டர் ஆகுது. தே ஆர் நாட் ஓன்லி ப்ரமோட்டிங் ஹியூமர், இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. இங்கே ரோஜான்னு ஒரு லேடி சாந்தோமில் இருக்காங்க, அனாத பிணங்களை எரிக்கிறாங்க, அடக்கம் பண்ணுறாங்க. கேள்விப்பட்டேன் நீங்கள் இந்த சவுண்டி பிராமின்ஸ் அவங்களுக்கு நீங்க பெரிய லெவல்ல அது என்ன பண்ணோம்னா சார், நான் இப்போ நம்பர் சொன்னாரு, இல்லை நான் அதை ஓப்பனாக சொல்லிடுறேன். ஹியூமர் கிளப் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ரிலீஜன் ஓரியன்ட், இட்ஸ் அ காஸ்மோபாலிட்டியன் குரூப்பில் இருக்கும்போது நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன்னா, பொதுவாக அந்த பிராமின் கம்யூனிட்டியில் அது இருக்குது, சவுண்டின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, 11th டேயோ என்னமோ பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போது இந்த சவுண்டிகர் பிராமணன் அப்படின்னு வராங்கல்ல, அவர் அவர் தான் நெப்டு, அவர் தான் ஆத்தரைஸ் பண்ணுறோம் நாங்கள். அதாவது டிபார்ட்டட் சோல் இருக்குல்ல, மேல் உலகத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆத்மாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சாப்பாடோ தீர்த்தமோ அந்த பேக்கேஜோ நம்ம எது மூலமாக, இப்போ ஒரு ஜிபே பண்ணால் போகுதா, ஒரு நெப்ட் ஆர்டிஜிஎஃப் பண்ணால் போடுதா, நெப்ட் பண்ணால் போடுதா, அதை நம்ம உணர்றோமா? அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, இட்ஸ் ஒன்லி பிலீஃப். அவன் என்ன பண்ணுறாங்க, அந்த சவுண்டிகர்ன பிராமணனை வச்சு அவனை ஆத்தரைஸ் பண்ணி அவன் மூலமாக அவளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு எந்த விதமான ரெக்கக்னிஷனும் கிடையாது, அந்த பண்ணுற வீட்லேயுமே கிடையாது. அவனை இன்னும் சொல்லப்போனால், போ முடிச்சிட்டியா, நீங்கள் யாரும் அவனை பார்க்காதீங்க, போ போ அப்படிங்கும்போது மனசு வலிச்சுது. நம்மளுடைய அப்பாவையோ அம்மாவையோ தாத்தாவையோ மேல் உலகத்துக்கு அனுப்ப பிராப்டோட எப்படி நம்ம அப்படி ட்ரீட் பண்ண முடியும்? அவளுக்கு வி ஹாவ் டு கிவ் ஏ ரெக்கக்னிஷன் சொசைட்டின்னு யோசனை பண்ணி
அதை செய்யார் ரவின்னு மாம்பழத்தில் ஒருத்தர் இருக்கார், இந்த காரியங்கள்லாம் அவர்கிட்ட போய் கேட்டு ஒரு 40 சவுண்டிகர்ண பிராமணாவை கொண்டு வரும்போது 50 பேராக வந்துட்டாங்க. ஓ மை காட். அவளுக்கு காத்தால 8 மணிக்கு கோபூஜை, லக்ஷ்மி பூஜை, தம்பதி பூஜை, அவளுக்கு ட்ரெஸ்ஸு. நான் என்ன சொன்னோன்னா, இட்ஸ் நாட் அ ரிச்சுவல் கிடையாது, நீங்கள் போய் நல்லா சாப்பிட்டுவாங்க, டிஃபன் சாப்பிட்டுவாங்க, அந்த உட்காந்துங்க, இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஃபார் யூ, வேறு யாருக்கும் கிடையாது சொல்லி அவளுக்கு ருத்ரம் சொல்லி, ஜமகம் சொல்லி, சாமவேதம் சொல்லி, யஜுர்வேதம் சொல்லி, அப்புறம் அவளுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து, சால்வை போட்டு, மாலை போட்டு, 1500 பணம் கொடுத்து, 5 கிலோ அரிசி ஃப்ரூட் கொடுத்து, அப்புறம் ரேவதி சங்கரன், அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள பாராட்டி, எல்லாருமே என்ன சொன்னாங்க, இவார டிரான்ஸ்போர்ட்டேஷன், எங்களுக்காக மேலே எடுத்துன்னு போகிற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லி, இன்னும் அதில் முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் உங்கள் கூடயே இருந்த சாய் சாய் நரசிம்மன். நரசிம்மன். இந்த வெறுமனே அவங்கள பாராட்டினா போறாதுன்னு சொல்லும்போது, சினிமாவில் ரீரெக்கார்டிங் வரா மாதிரி இவாளை ஹானர் பண்ணும்போது அழகாக ஃப்ளூட் வாசிச்சார் பியூட்டிஃபுல் சார், பியூட்டிஃபுல். நரசிம்மன். சொன்ன உடனே வந்தார். அவர் தான் எனக்கு இந்த மொத்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி ஹியூமர் கிளப் சேகரன் சார் நீ கூப்பிட்டு இல்லை அதை நான் எங்கேயும் திருப்பியும் சொல்கிறேன், அது நான் அந்த கான்செப்ட் வேணால் எந்த இருக்கலாம், அது பெரியவாளோட அனுகிரகம். கேட்ட உடனே பணம் கொடுத்தாங்க எல்லாருமே. அது ரிஜிஸ்டர்ட் பாடியாக இல்லை, மியர் பிலீஃபு. எல்லாத்தையும் எக்ஸலில் போட்டு வச்சு அதை ஷோவை அவளுக்கு காமிச்சு கடைசியில் கேட்டோம், ஆர் யூ ஆல் ஹாப்பி அப்படின்னு கேட்கும்போது அந்த வெடிச்சு போய் அழுததை நான் பார்த்தேன். அந்த ரவி இருக்கால, அந்த டீம் லீடர், அவர் சொன்னார், எங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விழா எடுத்து எங்களை பண்ணும்போது வெடிச்சிட்டேன், அழுதாங்க. அது எதுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி உள்ளவர்களோட ஆசீர்வாதங்கள்லாம் வேணும், எல்லாருக்கும் வேணும். ஹியூமர் கிளப் தானே, ஒரு ஜோக்கோட, லட்சுமி மேடம் நீங்களும் கவனிக்க, ஒரு ஜோக்கோட, ஒரு ப்ராக்டிக்கல் ஜோக்கு. காத்தாடு ராமூர்த்தி சார் என்ன பண்ணார், போன வருஷம் அவருடைய துப்பறியும் சாம்பு நாடகத்தை 2வது முறையாக போட்டார். 30 வருஷத்துக்கு முன்னாடி போடும்போது நானும் பார்த்தேன். இப்போ கொஞ்சம் நட்புங்கிறதுனால என்ன சொன்னால், நீ வந்துரு சேகர், நாரதகான சபாவில் ஒய்ஃபை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னார். ஸோ டேட்டு குறிச்சிக்கிட்டேன், என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இந்த டேட்டில் காத்தாடி அண்ணா கூப்பிட்ருக்கார், 7 மணிக்கு ட்ராமா. அதனால என் ஒய்ஃப் 5 மணிக்கு மேக்கப் போட போய் 7:05 உள்ளே போகிறோம். இந்த நாரதகான சபா ஆல்மோஸ்ட் ஃபுல், ஹால் ஃபுல்லாக இருக்குது. மொதல் சீன் ஓடுது, அவர் ஏதோ ஜோக் சொல்கிறார், எல்லோரும் அட்டகாசமாக சிரிக்கிறாங்க. எங்களுக்கு அந்த இருட்டில் 5வது ரோ கிடச்சிது. 5வது ரோவில் போய் உக்காந்தோம், ட்ராமா போயிட்டு இருக்கு, அவர் ஏதோ சொல்கிறாங்க, சிரிக்கிறாங்க. எனக்கு முன்னாடி ஒரு கப்பல் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, மஸ்ட் பி எ பிராமின் கப்பலாக இருக்கணும் அவங்க பேசினது பார்த்தா. ட்ராமா போயிட்டு இருக்கு. அந்த மாமி அந்த மாமாவை கேட்குறா, ட்ராமா போயிட்டு இருக்கு, அவர் ஏதோ சொல்கிறார், எல்லாரும் கை தட்டுறாங்க, ட்ராமா பீக்கில் போயிட்டுருக்கு. அந்த மாமி கேட்குறா மாமாவை, கேஸ் மூடிட்டலும். அவன் ட்ராமா பார்க்குற மூடில் இருக்கான். மூடியாச்சு, இதே டோனில் பேசுகிறான் சார், மூடியாச்சு சும்மாரு. ஆமி விடலை, லைட்டெல்லாம் அணைச்சிட்டே இல்லைனும். நீங்கள் பால்கனி லைட்டை அணைக்காமையே வந்துடுறேன். வி ஆர் ஆல் பென்ஷனர்ஸ். 500 மேலே போனால் டபுள் த சார்ஜ் ஆகுதுன்னு அதுக்காக தான் சொன்னேன். அணைச்சாச்சு. அவன் அணைச்சாச்சுங்கிறான். மாமி விடுறதா இல்லை. பாத்ரூம் குழாயெல்லாம் மூடிட்டேலா. பாமினி சி பிளாக்கில் குழாயை மூடிட்டு பாம்பே போயிட்டாளான்னா, சி பிளாக் ஃபுல்லாக தண்ணி இல்லையா. சரஸ்வதி மாமி ஃபோன் பண்ணி 3 மணிக்கு என்கிட்ட பேசினான், மூடியாச்சுங்கிறான். கிளைமாக்ஸ் வருது, மாமி கேட்குறா கதவு மூடியாச்சுன்னா. ஃபைனல் கிளைமாக்ஸ் வருது, மாமி கேட்குறா கிரில்லு கேட்டு பூட்டினலாங்கிறான். அவன் கிரில்லு கேட்டான்ட்டான். அப்போது எப்போ நீங்கள் கிரில்லு கேட்டான்னு கேட்டேலோ அப்போ நீங்கள் மூடலைன்னு அர்த்தம். ஒரு கிரில்லு கேட்டு கூட போடாமல் அப்படி என்ன ட்ராமா உங்களுக்கு? இந்த ட்ராமா எங்கேயும் போகாது, காத்தாடு ராமூர்த்தியும் எங்கேயும் போக மாட்டார். நீங்கள் மூடினாலா மூடலை, இதே டோனில் கேட்குறாரு. கேட்டு மூடினாலா இல்லையா அப்படின்னு ஒன்று அவன் சொன்னான். அப்படின்னா உனக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்காரு பாருமா, அவரை கேளுன்னா அவன். மாமி கேட்குறான், நான் ஏன் அவனை கேட்கணுன்னா. இவன் சொல்கிறான், அவன் தாம்மா உன் புருஷன். நீ இருட்டில் இடம் தெரியாமல் உட்காந்து என் உயிரை வாங்குற. ட்ராமாவே பார்க்கலன்னு எழுந்து போயிட்டான் சார். 500 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு.
அப்புறம் நான் என்ன பண்ணேன், என் ஒய்ஃப் அழைச்சிட்டு இன்னொரு 10 ரூபா தள்ளி உக்காந்தேன். இப்போ லக்ஷ்மி மேடம் ஞான சம்பந்தத்தை கேட்குறாங்க, இவன் ஏன் 5 ரூபா தள்ளி உக்காந்தான் அப்படின்னா, நான் ஏன் 5 ரூபா தள்ளி போனேன்னா, இப்போ இந்த மாமிக்கு இவர் தான் மாமான்னு தெரிஞ்சு போச்சு. பழையபடி கேஸ்லேருந்து ஆரம்பிப்பான், அதுக்குள்ளே இன்டர்வல் வந்துடும். அதனால் இப்போ நான் எதுக்கு இந்த சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஹியூமர் கிளப்புக்கு வந்துட்டிங்கன்னா இந்த 8 மணி வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். ஃபிசிக்கலி மென்டலி இங்கே தான் இருக்கணும். பக்கத்தில் உட்காந்து கேஸ் மூடிட்டேலாம் அதெல்லாம் வேணாம். அதே மாதிரி நங்கநல்லூரில் என்ன பண்ணாங்க, தர்மலிங்கேஸ்வரர் கோவில்னு ஒரு கோயில் இருக்குது. ஆமாம். அங்கே பூவரசங்குப்பம்னு ஒரு குளம் இருக்குது. அது மழையில் நிறையா வாட்டர் வந்துட்டு சைடெல்லாம் ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அந்த கோவில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அந்த 5 ஸ்டூடெண்ட்டும் சிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்டுன்னு கேள்விப்பட்டோம். அவங்க ஏதோ இறங்கியிருக்காங்க அந்த கோவில் ஃபங்க்ஷனுக்கு, ஏதோ எல்லாரும் அந்த சூளமோ குளமோ இறக்கும்போது அந்த குளம் வந்து டீப்பன்னா அந்த குளம் தெரியல, அதோட அந்த வாட்டர் டென்சிட்டி தெரியாமல் இறங்கும்போது 5 பேரும் இறந்து போயிட்டாங்க. சிஏ படிக்கிறவங்க 5 பேர். அது கிளப்பில் அனௌன்ஸ் பண்ணோம், அந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க. லாஸ் தான், ஒரு படிக்கிற ஒரு ஆண்மகனை இறந்த குடும்பத்துக்கு வருத்தம் தான். மெதா பண்ணலான்னு சேலத்துலேருந்து ஒரு ஆடிட்டர் அன்றைக்கி வந்திருந்தார். அவர் 1 lakh செக்கு கொடுத்துட்டார். இன்னொருத்தர் 50,000 கொடுத்தார். 150 என்கிட்ட இருந்தது. அப்புறமா நானும் கண்ணனும் வி வெண்ட் இன் பர்சன் டு ஆல் த ஹவுசஸ். போய் அவள்கிட்ட சொல்லி அவளை ஒரு நாள் அங்கே ஹியூமர் கிளப் வர சொல்லி 30,000 each. It's a very small contribution. Still லாஸ் வந்து பெரிய லாஸ் பண்ண முடியாது. அப்படி சொல்லும்போது அன்றைக்கி தான் என்ன பண்ணோன்னா, அந்த கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன்னா, மழை பெய்யுறது, வெயில் அடிக்கு, மரம்லாம் போயிடுறது, அந்த கொற்ற மழையில் அவங்க வந்து அதை எடுத்து க்ளீன் பண்ணி பண்ணுறாங்க. நம்மளே வந்து நம்ம வீட்டு குப்பையை வந்து இப்படி இடது கையால் தூக்கி கொண்டு போடும்போது அவன் பல வீட்டு குப்பைகள் எடுத்துன்னு போகிறான். அப்படிங்கும்போது ஈவன் தோ தே ஆர் பெய்டு, கார்பரேஷனில் பே பண்ணால் கூட இட் இஸ் அவர் டியூட்டி டு ஹானர் தம் அப்படின்னு சொல்லி ஒரு 12 பேரை அழிச்சுன்னு வந்து அவளுக்கு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி அந்த மளிகை சாமான்லாம் கொடுத்து சால்வை போட்டு, அப்போ நாங்கள் சொன்னோம் எல்லாரும் சமமாக. இந்த மகாகவி காளிதாஸில் கண்ணதாசன் யார் தருவார் இந்த அடியாசனம் புவி அரசோடு எனக்கும் சரி நிகராசனம்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இந்த ஒரு மேடையில் சரியாசனம் கொடுக்கணும், அவங்கள பாராட்டணும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அது ஹியூமர் கிளப் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற ஒரு கிளப்பாகவும் ஆனது ஒரு பெரிய பெருமை. ஹியூமர் அதர் தன் தட் சீரியஸாகவும் நிறைய விஷயங்கள் என்னன்னு கேட்டேன்னா சார், நீங்கள் ஹாப்பினஸ்ங்கிறது வெறும் ஹியூமரில் மட்டும் வராது. ஐ டெல் யூ ஒன் திங், ஒரு ஜோக்கை கேட்டு சிரிக்கும் போது ஏற்படுகின்ற மன மகிழ்ச்சி ஒரு நல்ல சங்கீதத்தை கேட்கும்போது வரும், நல்ல காரியங்கள் செய்யும் போது வரும். அதனால ஹியூமர் கிளப் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஏ ஹியூமர் கிளப், இட் இஸ் ப்ரமோட்டிங் சோ மெனி திங்ஸ் வித்தின் அவர் லிமிட். நான் திருப்பி இந்த ஒரு விஷயத்தில் சொல்கிறேன், இந்த கிளப் இந்த அளவுக்கு வந்ததுக்கும் நாளைக்கு வளரப்போகிறதுக்கும் சேகரன் மட்டும் இஸ் நாட் அலோன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் த க்ரோத். இது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எங்கள் ஸ்பான்சரை சொல்லணும். உதாரணமாக வந்து சார், இப்போது மெம்பர் ஆக மாட்டேங்கிறாங்க சார். சில பேர் இருக்காங்க, வராங்க, ஏசியில் உட்காடுறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஒருத்தர் சொல்கிறார், நான் வந்து ஐ எம் அ ரிட்டையர்ட் ஃபெலோ, ஐ எம் கெட்டிங் பென்ஷன், மை ஒய்ஃப் ஆல்சோ கெட்டிங் பென்ஷன். பசங்கள்லாம் அமெரிக்காவில் இருக்கா, நான் 6 மாதம் இங்கே இருப்பேன், 6 மாதம் அங்கே இருப்பேன்னு சொல்கிறாரே தவிர ஒரு மெம்பர் ஆக மாட்டேங்கிறார். அந்த 1000 rupees பார்க்குறாங்க. அதனால் இது இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ ஒரு ஹால் புக் பண்ண ஒரு எல்லாம் பண்ணுன்னா மணி இஸ் ஆல்சோ ரிக்வயர்ட் டு ரன் சச் அன் ஆர்கனைசேஷன். அப்படிங்கும்போது இந்த மெம்பர்ஷிப்பு அவளாக வந்து ஒரு 1000 ரூபாங்கிறது ஒன்றுமே கிடையாது. 1000 ரூபா வந்து பண்ணால் அது பண்ணலாம். அதுக்கு எங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் அவெல்லாம் கொடுக்குறா. அவங்க வந்து பார்க்குறாங்க, அதாவது அவங்க கொடுக்குற பணம் சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறதாங்கிறத ஷோவை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது I am Shekaran is much grateful to all my sponsors, all my members, all my well-wishers.
இந்த மாதிரி எங்களை ப்ரமோட் பண்ணுற யூடியூப்பு அப்புறம் விஷன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றியை சொல்கிறேன். சேகரன் சார், இது நான் நேயர்களுக்காக கேட்குறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்களும் சென்னை சரௌண்டிங்ஸில் இருக்கிற மற்ற சிட்டிசன்ஸும் இந்த ஹியூமர் கிளப்புக்கு அடுத்த ப்ரோக்ராம்க்கு வரணும்னா எங்கே வரணும், எங்கே ரெகுலராக நடக்கிறது, எத்தனை மணிக்கு வரணும்? பொதுவாக சார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே. மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் விச் இஸ் நெக்ஸ்ட் டு சென்ட் இசபெல் ஹாஸ்பிட்டல். ஓகே. பழைய ஆலிவர் ரோடுன்னு சொல்லுவோம், இப்போ மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் விவேகானந்தா காலேஜுக்கு ஆமாம், அது மாதிரி இசபெல் ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில். ஜனவரி மாதம் தவிர்த்து மற்ற எல்லா மாதங்களும் ஈவினிங் ஷோ தான். 4 o'clock ஷார்ப்பாக ஆரம்பிச்சிடலாம். புதுசாக வரக்கூடிய மெம்பர்ஸ் கடிகாரத்தை திருப்பி வச்சுன்னு வரலாம். 4 மணி 6:30 முடிச்சிடுவோம். இஃப் நாட் 6:45, அவ்வளவுதான். ஓகே. ஜனவரி மட்டும் இந்த மியூசிக் சீசனால மார்னிங் கொடுப்பாங்க, மற்றதெல்லாம் ஈவினிங் தான் 4 o'clock. ஓகே. யார் வேணா வரலாம். இதுக்கு ஏதாவது வெப்சைட் இருக்கா? இருக்கு, www.humorclub.org. அங்க கண்ணன்ட்ட நீங்க வந்து மெம்பர்ஷிப்புக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 9841532212. again I repeat 9841532212. கண்ணனுக்கு ஃபோன் பண்ணா உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்ல வந்துரும். வாட்ஸ்அப்ல வந்துரும். ரெண்டாவது ரெசிப்ட் வந்துரும். இன்விடேஷன் மிரட்டி வரும் உங்களுக்கு. சூப்பர் வந்துடும். அது மாதிரி இதில் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இந்த மாதிரி ஒரு மீடியா மூலமாக நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம். ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம்னா லேக்ஸில் பண்ணுறோம், ஒரு கிரகப்பிரவேசம் என்னமோ சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் பண்ணும்போது ஹியூமர் கிளப்புக்குன்னு ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைங்க. ரொம்ப எல்லாம் வேண்டாம், கண்டிப்பா ரொம்ப வேண்டாம். ஒரு 10 பேர் சிரிப்பாங்க, கவலையை மறந்து ரசிப்பாங்க. அதை என்ன பண்ணுவோம் சார், ராணுவ வீரர்களுக்குன்னு ஒரு உண்டியல் வச்சுருக்கோம் சார் வாசலில். அந்த உண்டியலில் பணம் போடுவாங்க. நான் உண்மையிலேயே நான் சொல்கிறேன், ஒரு கிளப்பு அமைக்கிறது பெருசு இல்லை சார். அது இத்தனை வருஷம் ரன் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாமே வந்து இந்த ஏஜ், ஒரு ஆர்கனைசேஷன் இத்தனை வருஷமாக இருக்குன்னா அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். இதுமாரி ஒரு கிளப்பு இத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, மேபி நான் என்னுடைய கொஞ்சம் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட அதுக்கெல்லாம் அனுசரித்து ஒரு டீம் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்களா சார். ஐ வாண்டட் டு தேங்க் யுவர் வைஃப், பிகாஸ் அவங்க எனக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இந்த ஹியூமர் கிளப் நடத்துறதுல இருந்திருக்காங்கிறது நான் பார்த்துருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 40 years we are traveling together. எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க சார், அப்படி என்னுடைய ஒய்ஃப் மாதிரியே எங்கள் கமிட்டியில் உள்ள எல்லாருமே we have a ladies wing also. நான் ஒரு விஷயம் சார், தெரிஞ்சோ தெரியாமலோ ஹியூமர் கிளப்பில் ஒன்று சொன்னேன், அதை ரிப்பீட் பண்ணுறேன். போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷம் ஒரு பட்டிமன்றத்தில் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், ஃபுல்லாக க்ரௌட் வந்தது. நான் ஒரு இன்பக்கணா ஒன்று கண்டேன், அதை மட்டும் நான் சொல்லிட்டு பட்டிமன்றத்துக்கு போயிடலான்னு. என்ன இன்பக்கணான்னா, அந்த யுனைடெட் நேஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உலக நாடுகளோட பிரதிநிதிகள்லாம் வந்து உட்காந்துக்கிறாங்க. அந்த தலைவர் சொல்கிறார், இன்னொரு 5 வருஷத்துக்கு நாட்டில் எந்த நாடும் எந்த நாட்டுக்கிட்டேயும் போருக்கு போகக்கூடாது, எந்த பாமையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 5 வருஷம் டிஃபென்ஸுக்கு பண்ணுற செலவை அக்ரிகல்ச்சருக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் செலவு பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஒரு நாடு ரொம்ப தன்னிறைவு பெற்றுதுன்னா இன்னொரு நாடுக்கு அது இலவசமாக கொடுக்கலாம். எக்ஸலண்ட் அப்படின்னு எல்லா நாட்டு பிரசிடெண்ட்டும் கையெழுத்து போட்டாங்க. கனவு கலையிடுது. திடீர்னு பார்த்தா ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி வந்து சொல்கிறார், எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, 5 வருஷம் நாட்டுக்காக நாங்கள் சர்வீஸ் பண்ணோம், எந்த லஞ்சமும் வாங்க மாட்டோம், யாருக்கும் எங்கள் ஏரியாலேயே இருக்க போகிறோம், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு ஒரு கனவு முடியுது. போலீஸ்காரங்க வராங்க, எல்லாரும் நல்லா தானே, ஏன்ப்பா எஃப்ஐஆர் பண்ணோம், வந்தால் பஞ்சாயத்து பண்ணிவிடுவோம், சம்பளம் தான் நிறைய கொடுக்குறாங்களே, குவார்ட்டர்ஸில் நம்ம லஞ்சமே வாங்கக்கூடாது அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. இப்படி எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கும்போது பட்டிமன்றம் இன்னைக்கு காலையில் நடக்கும்போது உள்ளே இருந்து மோகனசுந்தரம் ஓடி வர்றார். நம்ம பேச்சாளர் மோகனசுந்தரம், பா ஐயா கூப்பிட்றாரு, சீக்கிரம் வாங்க அப்படின்னாரு. என்ன தலைவர் ராமச்சந்திரன். அங்கே போனால் ராமச்சந்திரன், மோகன் நீ சொல்கிறியா நான் சொல்லட்டுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் சார், 10 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு. இல்லை அப்போது ராமச்சந்திரன் சொன்னார்,
நீங்கள் எவ்வளோ பேரை உருவாக்கினீங்க, எங்களுக்கே நிறைய பட்டிமன்றம்லாம் கொடுத்தீங்க. அதனால சேகரன், இன்னிலேருந்தும் சரி, இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லையும் நானும் சரி, இந்த 5 பேரில் யாரை கூப்பிட்டாலும் சரி, ஹியூமர் கிளப்பில் நாங்கள் சன்மானமே வாங்க போகிறதில்ல, இலவசமாக பண்ண ஒரு கனவு முடிந்தது அப்படின்னு. இன்னைக்கு அந்த கனவெல்லாம் ஒரு அளவுக்கு நியாயமாக இருக்குது. இப்போ இந்த மீடியா மூலமாக நான் ப்ரே பண்ணது என்னன்னா, எல்லாரையும் ஒன்றா நினைங்க, இந்த மிசைல் விடுறது, இந்த குண்டு போடுறதெல்லாம் வேண்டாம். ஒரு நிமிஷத்தில் ஒரு நாடை டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். அந்த நாட்டை திருப்பி பசுமை குலுங்க வைக்கிறதுக்கு 50 வருஷம் ஆகும். கண்டிப்பா. தயவு செய்து உலக நாடுகள் எல்லாருக்கிட்டையும் அன்போட பாசத்தோட இருங்க. இந்த போர் இன்னியோட முடியட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சேகரன் சார். இட் ஹஸ் பீன் அன் ஹானர். உங்களை வந்து இந்த ஸ்டூடியோவில் கூப்பிட்டு உங்களை பேட்டி எடுத்தது வந்து நான் பெரிய பெருமையாக நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள்லாம் வந்து வளர்ந்திருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பிளாட்ஃபார்ம், அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி சாய் சந்தானமாகிய எங்கள் 2 பேருக்கும் நீங்கள் ஆரம்ப காலத்தில் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் இப்படி உட்காந்துருக்கேன். இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கா. நீங்கள் வந்து வேற விஷயமா அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் போயிட்டீங்களே தவிர, நீங்கள் சாய் சந்தானம் கொடுத்த அந்த மிமிக்ரியோட அந்த லெவல், கண்டென்ட், ஸ்டாண்டர்ட் இன்னைக்கும் பேசப்படும். நீங்கள் கொடுக்கல, அவ்வளோதான். நீங்கள் கொடுத்தான்னா நீங்களும் பேசப்படுவீர்கள் சொல்லி என்ன இந்த அளவுக்கு கூப்பிட்டு பெருமைப்படுத்தினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். எங்களுக்கு பெருமை. நான் உங்களை ஹோஸ்ட் பண்ணது எனக்கு தான் பெருமை சார். தேங்க்யூ ஸோ மச் சேகரன் சார். தேங்க்யூ.